பெரியமா, நான் தான் சொல்றேன்ல, பிரியாவுடைய கல்யாணம் நடக்கும். அது பெரிய லெவல்ல நடக்கும். ஆமா பெரியமா, மொத்த ஏரியாலயும் இவதான் அழகானவ. இவளுக்கு பிரமாதமான சம்பந்தம் வரும் பாருங்க. கடவுளே, நான் என்னத்த சொல்ல. 6 தடவை பையன் வீட்ல இருந்து வந்துட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருது. ஆனா இந்த வாட்டி அந்த திமிரு பிடிச்ச பொண்ணாலதான் எல்லாமே நடந்தது. நல்லா திட்டம் போட்டு என்ன பழி வாங்கிட்டா. என்னால அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. என் வீட்டுக்கே வந்து 4 பேர் முன்னாடி சேலைய மா, அவளுக்கு சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவ எந்த வீட்டுக்கு போறாளோ அந்த வீடு. போதும் 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 பெரியமா. சாபம் கொடுத்து நீங்களே ஏன் உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க? அவ பண்ண பாவத்துக்கு அவ இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. ஆமா பெரியமா, நான் சொல்றது உண்மைதான். ஐயா இப்ப என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு ஈஷாக்கு சுத்தமா தெரியவே இல்லை. ஈஷா எந்த பையனை காதலிக்கிறாளோ அந்த பையனுடைய வாயாலேயே நான் உன்னை காதலிக்கலன்னு ஐயா சொல்ல வச்சுட்டாரு. அதனால ஈஷா இப்ப அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. அவனை துரத்திட்டு அவர் ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா, ஈஷா தான் ஆசைப்பட்ட பையனை இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, ஒரு அரசியல்வாதி பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா. அவருடைய காதலே பறி போயிடுச்சு. இதை விட அவளுக்கு வேற என்ன பெரிய தண்டனை வேணும் பெரியமா? நீங்களே சொல்லுங்க. நீ இருக்க கடவுளே, நீ சத்தியமா இருக்க. பா, எத்தனை நாளுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டிருக்க. என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்போ இனிமையா என் காதுல ஒரு பாட்டு கேக்குது. ஏ மோனிகா, சொல்லுங்க அத்தை. நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்துரு. நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும். போய் தேங்காய் உடைச்சிட்டு வரணும். நான் ஏன் இப்படி அவசரப்பட்டு சொல்லிட்டேன்? ஒருவேளை நாளைக்கு பெரியமா இது ஊரு ஃபுல்லா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா? நான் எடுத்த முடிவு தான் தப்பாயிடுச்சு. ஆனா அப்பா எடுத்த முடிவுனால எல்லாம் சரியாயிடணும். இங்க பாருமா, பத்திரிகை சாமி பாதத்துல வை. அதுக்குள்ள போய் நான் யாகத்துக்கு ரெடி பண்றேன். ஈஷா, இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் தானே? அப்பா எனக்காக என்ன பண்ணாலும் எனக்கு சந்தோஷம்தான். இப்ப ஏன் சந்தோஷத்தை விட அவர் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அட, இது என்னமா அவசகுணம் ஆயிடுச்சு? அடா அடா அடா, இங்க பாத்தியா? உன்னோட கல்யாண பத்திரிக்கைய அந்த கடவுள் கூட ஏத்துக்கல பாரு. அப்புறம் எப்படி ஏத்துப்பாரு? யாரு மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கலையோ கடவுள் அவங்களுக்கு தான் உதவி பண்ணுவாரு. என்ன இப்படி முறைச்சு பாக்குற? இதுக்கெல்லாம் பின்னாடி நான் தான் இருக்கேன்னு இப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? இந்த காலத்துல இப்படி எல்லாம் யோசிக்கிறது ரொம்ப சகஜம் தானே. ஆனா இததான் நீதின்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள் தண்டனைய உங்க அப்பா கையால உனக்கு கொடுத்திருக்காரு. எப்படி ஒரு திட்டத்தை அவர் போட்டிருக்காரு பாத்தியா? யார உயிருக்கு உயிரா காதலிச்சியோ, யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியோ அவனே உன்னை விட்டு ஓட வச்சிட்டாரு. உன்னோட அப்பாவே உனக்கு மிகப்பெரிய எதிரியா ஆயிட்டாரு. அவரே உனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணி உன் காதலையும் பறிச்சிட்டாரு. எந்த அப்பன் தன் சொந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சானோ அந்த பொண்ணுதான் இந்த உலகத்திலே துரதிர்ஷ்டசாலி.
இப்போ நீ போய் அந்த குலாப் சிங் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்க. அவனை கட்டிக்கிட்டு அந்த வீட்ல வளர்ப்பு மகளாவே இரு. நீங்க நீங்க இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரளா ஆண்டி? நீங்க என்ன வெறுக்கறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்காக என் அப்பாவை பத்தி நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல முடியாது. என் அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். அவர்தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் அப்பா. அவ்வளவு நம்பிக்கையா? இந்த நம்பிக்கையெல்லாம் தூள் தூளாக போகுது. அவருடைய உண்மையான முகம் ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா என்ன தெரியுமா, அதுக்குள்ள காலமே கடந்து போயிடும். பெரியமாவா? இஷா இங்க எப்படி? என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? தயாரா இருந்துக்கோ, தங்க கூண்டுக்குள்ள அடப்பட்டு இருக்கிறதுக்கு. இதுதான் உனக்கான வாங்க தண்டனை. பெரியம்மா. சரளா ஆண்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க போய் சொல்றாங்க ஆரவ். என் அப்பா என் மேல உயிரே வச்சிருக்காரு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் எனக்கு எதிராக எப்பவும் இந்த ஒரு காரியத்தை பண்ண மாட்டாரு. ஒருவேளை அந்த கடவுளை என் முன்னாடி வந்து சொன்னாலும் அப்பவும் நான் அவரை என்னைக்கும் சந்தேகப்பட மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? எங்க அப்பாவை பத்தி இப்ப நீங்க தப்பா பேசுனீங்கல்ல, அதுக்கான தண்டனையை அந்த ஆண்டவனே கொடுப்பான். என்னுடைய அப்பாவும் சரி, அப்புறம் அந்த கடவுளும் சரி, ரெண்டு பேருமே எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? எந்த வீட்ல வேலை பாக்குறீங்களோ, அதோட யார் கையால சம்பளம் வாங்குறீங்களோ, அவரை பத்தி இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அட, அவரோட பொண்ணு அவர் மேல உயிரியே வச்சிருக்கான்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்படி தெரிஞ்ச என் முன்னாடி அவரை நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு வாட்டி அவர் தெரியாம உங்களை கோபத்துல திட்டாரு, அதுக்காக அவருக்கு எதிராவே என்ன திருப்பி விடுவீங்களா? முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க சரளா ஆண்டி. இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே நீங்க வந்துடாதீங்க. நான் போறேன். ஆனா அந்த கடவுள் எப்போ உன் முன்னாடி இருக்க அந்த திரையை அகற்றாரோ, அன்னைக்கு உன் திமுரும் தலகணமோ காணாம போயிடும். நீ பார்த்துட்டே இரு. ஐயோ வாங்க பெரியம்மா, என்ன பண்றீங்க? வரேன்டா. வாங்க. அப்பா, அப்பா, அப்பாவை நீங்க பாத்தீங்களா? ஈஷா 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 காம் டவுன். ஈஷா அனி அனி அனி, நீங்க என் அப்பாவை பாத்தீங்களா? இல்ல ஈஷா, நான் பார்க்கலமா. அனி அனி, நான் கொஞ்சம் சொல்றது கேளுங்க. அட, நீ கல்யாண பொண்ணாச்சேமா. கல்யாண பொண்ணு வெளியில போயிட்டு வந்தா அவளுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். ரம் 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 ரம். ஆண்டவா, என் பையன் குலாபுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். கடவுளே, அவனோட எல்லா ஆசையும் நீதான் நிறைவேற்றி வைக்கணும். சுட்கி, இந்தா இதை கொண்டு போய் வெளியே வச்சிருன்னு. இன்னைக்கு குலாப் சிங் வரப்போறாரு. நீங்க தயாரா இருக்கீங்கல்ல? என்ன ஆனாலும் சரி, அவன் தப்பிக்கவே கூடாது. அட, என்ன கொடுமை இது! எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியே. ஏன் இப்படி பண்ண? என்ன என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? ஆ? சீக்கிரம் கொண்டு போய் வெளியே வெயி. அப்பா, அப்பா, அண்ணா, சீக்கிரம் வந்து வண்டி எடுங்க. பெரியம்மா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நீங்க நேரா வந்து இந்த விஷயத்தை இஷா கிட்ட சொல்றதுக்காகவா இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன்? ஒருவேளை நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே ஐயா காதுக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் நம்மள உயிரோட விட மாட்டாரு. அட கடவுளே, என்ன கொடுமை இது! நான் ஒன்னும் வேணும்னே இதெல்லாம் பண்ணல. அந்த திமிரு பிடிச்சவ என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ முன்னாடி வந்ததால கோவத்துல அப்படி இப்படின்னு பேசிட்டேன். இப்ப என்ன ஆகும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவா காப்பாத்து.
இது ரோஹனோட வீடாச்சு. அப்பா இங்க எப்படி? இந்த குலாபோட பிடியில இருந்து நீ தப்பிச்சிட்ட. என்னால இந்த விஷயத்தை இப்ப நினைச்சாலும் நம்பவே முடியல.